தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அண்ணாமலையை அடிக்கடி சந்திக்கும் பிரபல நடிகர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அண்ணாமலையை அடிக்கடி சந்திக்கும் பிரபல நடிகர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அண்ணாமலை இவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. கர்நாடக மாநிலத்தில் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தார். அரசியல் மீது கொண்ட ஆர்வம் காரணமாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டார். பின்பு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். தற்பொழுது அரசியல் படிப்பதற்காக லண்டன் கிளம்ப உள்ளார். இந்த சூழ்நிலையில் அடிக்கடி அண்ணாமலை அவர்களை ஒரு பிரபல நடிகர் சந்தித்து வருவது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. விசாரித்ததில் அதிர்ச்சிகரமான ஒரு தகவல்கள் வெளிவந்தன. அதாவது அண்ணாமலை அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அண்ணாமலை கதாபாத்திரத்தில் யாரை நடிக்க வைப்பது என்று இயக்குனர் முடிவு செய்ததாகவும், கடைசியில் அண்ணாமலை கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு நடிகர் விஷால் பொருத்தமானவர் என்று முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அண்ணாமலை கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு விஷால் பொருத்தமானவர். பார்ப்பதற்கு அண்ணாமலை போன்றே உள்ளார். அண்ணாமலை போன்று பேச்சும் உள்ளது. ஆகவே விஷால் தான் பொருத்தமானவர் என்று கருதி முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆகவே துப்பறிவாளன் 2 என்ற திரைப்படம் முடிந்த பின்பு, படப்பிடிப்பு முடிந்த பின்பு இந்த அண்ணாமலை வாழ்க்கை வரலாறு பயோபிக்கில் விஷால் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அதற்காகவே முன்னேற்பாடாக அடிக்கடி சென்று அண்ணாமலையை சந்தித்து பேசி அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், சுவாரஸ்யமான சம்பவங்கள், சந்தித்த பிரச்சனைகள், தோல்விகள், அரசியல் பிரச்சனைகள் இவற்றை அண்ணாமலை அவர்களை சந்தித்து ஆலோசித்து வருவதாகவும், ஆலோசனைகள் பெற்று வருவதாகவும், தகவல் பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. ஆகவே நடிகர் விஷால் அவர்கள் அண்ணாமலையை சந்தித்து வருகிறார். அண்ணாமலை வாழ்க்கை வரலாறு படத்தில் அண்ணாமலை கதாபாத்திரத்தில் நடிகர் விஷால் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது.